பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. நீங்கள் சொல்லுங்கள் மகிமை. உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். நன்றி பிதாவே. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், வல்லமை நிறைந்தவர், நீர் மகிமை நிறைந்தவர், உம்மை போல் ஒருவரும் இல்லை. நன்றி பிதாவே உங்களுடைய தயவுக்காக, நன்றி பிதாவே உங்களுடைய கிருபைக்காக, நன்றி பிதாவே நீர் இந்த ஆவியானவருக்காக, நன்றி 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 பிதாவே. ஆவியானவருக்காக உமக்கு நன்றி பிதாவே. நன்றி பிதாவே. நன்றி 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 கர்த்தாவே. நன்றி நன்றி. எங்களுடைய ஜீவனில் ஆவியானவரின் ஊழியத்திற்காக உமக்கு நன்றி. வேதத்தில் எழுதப்பட்ட உங்களுடைய அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நாங்கள் முன்னேறும்படியாக திறக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya. நீங்கள் உட்காரலாம். நன்றாக கொடுக்கவும். வாவ். திரும்பவும் சொல்லவும் மகிமை மகிமை. வாவ் வாவ் வாவ். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்களை வரவேற்கிறேன். சில முக்கியமான காரியங்கள் அவைகள் நமக்கு உதவியாக இருக்கும். நாம் அழைக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வாழ. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், நான் நல்ல நேரத்தில் இருக்கிறேன், ஏனென்றால் என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. சொல்லுங்கள், என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர். சொல்லுங்கள், என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரை எங்கள் தகுதியுள்ளவராக்கினார். பிரைஸ் தி லார்ட். வாவ். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நெக்ஸ்ட். எழுத்துக்குரிய. ஓ பாய், திஸ் இஸ் டூ பிக். நான் விசுவாசிக்கிறேன், என்னால் புரிய வைக்க முடியும், அதை உங்களால் புரியவும் முடியும் என்று திரும்பவும் ஆரம்பிப்போம். 6ஆம் வசனம். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கினார். சொல்லுங்கள், நான் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரன். சந்தோஷமாக சொல்லுங்கள், நான் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரன். தகுதி உள்ளவரா, தகுதி இல்லாதவர்களா? சொல்லுங்கள், நான் புதிய உடன்படிக்கையின் தகுதியுள்ள ஊழியக்காரன். சொல்லுங்கள், நான் புதிய உடன்படிக்கையின் தகுதியுள்ள ஊழியக்காரன். பாருங்கள், அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. அவர் என்ன கூறுகிறார் என்றால், மூசாவிட உடன்படிக்கை வெறும் எழுத்துக்குரியதாக இருந்தது. ஆனால் கமான் நான் எனக்கு எங்கிருந்து கொண்டு வரும்படிக்கு பாருங்கள், பார்த்து கொண்டே இருப்போம். ஸோ அந்த பழைய உடன்படிக்கை மூசாவினுடையது. ஓ லார்ட். ஏனென்றால் நான் எதை அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், நான் தெரிவிக்கப்பட விரும்புகிறேன். எப்படி செய்ய நான் மூசாவின். ஸோ பாருங்கள், நான் சொல்லிவிடுகிறேன், வார்த்தை வரும்பொழுது நாம் பார்த்துக் கொள்வோம். ஸோ மூசாவினுடைய உடன்படிக்கை இருந்தது. அது வேறு விதமான ஒரு உடன்படிக்கையாக இருந்தது. அது கூறப்பட்டது மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெத். அது மரணத்தை கொண்டு வருகிறது. அது எதை கொண்டிருந்தது? மரணத்தை. அதனால் தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது. நான் உங்களுக்கு காண்பிப்பேன் எங்கே எழுதியிருக்கிறது என்று. ஆனால் அங்கு ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் எழுத்து கொள்கிறது. அது இதனால் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இதை பற்றி 2 வசனங்களை பார்ப்போம். நாம் அங்கு நமக்கு கிடைத்துவிடும். ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஏனென்றால் நம்மிடத்தில் இருக்க அந்த புதிய ஒரு ஜீவன், அந்த புதிய ஜீவன் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆவியினால். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கவனத்தில் கொள்ளவும். பொழுது அவ்வளவாக உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அதற்கு பின்புள்ள வசனங்களை பார்ப்போம். நெக்ஸ்ட். மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை, மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெத். மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெத். அந்த கட்டளையினால் மரணம் உண்டாகிறது. மரணம் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அந்த பழைய நியாயப்பிரமாணத்தினாலே எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை, உங்களுக்கு தெரியுமே, தேவன் இந்த பழைய உடன்படிக்கையை கொடுத்திருந்தார். இது பற்றி தான் இங்கு பேசுகிறார். அவர் தெரியப்படுத்துகிறார் அதனால் என்ன உண்டாகிறது என்று. மரணம், மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெத். அந்த நியாயப்பிரமாணத்தினாலே மரணம் வந்து கொண்டிருந்தது. உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். பாஸ் குளோரியஸ் அவர் கூறுகிறார், அதிலும் கொஞ்சம் மகிமை இருந்தது. ஸோ
மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேலர் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது இருந்தார்களே. ஓ பாய், இத்தனை பேர் தெரிகிறது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்கண்டு. உங்களுக்கு தெரியுமே, மோசே தேவனிடத்திலிருந்து வந்தபொழுது தெரியப்படுத்தப்படுகிறது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. இஸ்ரவேலர் என்ன கூறினார்? நாங்கள் உங்களுடைய முகத்தை பார்க்க முடியாது. அதனால் மோசே தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். அந்த மகிமை அனுதினம் குறைந்து கொண்டே போய் கொண்டிருந்தது. Praise the Lord. அந்த மகிமை தொடர்ந்து இல்லை. அந்த மகிமை உள்ளாக இல்லை. அந்த மகிமை வெளிப்படையாக இருந்தது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அது நீங்கள் மேக்கப் செய்கிறீர்கள் போல. இது எப்படியான அழகு? வெளிப்படையான அழகு. நீங்கள் சத்தான உணவு சாப்பிட்டீர்கள், அது உங்கள் சரீரத்தை பிரகாசிக்க செய்கிறது. இது எப்படியான அழகு? எத்தனை பேருக்கு புரிய வைக்க முடிகிறது? இரண்டு வகையான அழகு. ஒன்று மகிமையான அழகு, ஒன்று அழகு செய்வதனால் வரக்கூடிய அழகு. மேக்கப் செய்வதனால் வரக்கூடிய அழகு சாயந்தரம் வரைக்கும் மங்கிவிடும், இரவு இன்னும் கொஞ்சம் அழிந்துவிடும், தூங்கி எழுந்த பிறகு தெரியாது எவ்வளவாக இருக்கும் என்று. நீங்கள் உணவு வகை சரியாக சாப்பிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு வெளிப்படையான அழகு தேவையில்லை. நீங்கள் உள்ளாக இருந்து என்ன அழகு? இதைத்தான் நீங்கள் தெரிவிக்கிறார். எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் என்றால் சிந்தித்து பாருங்கள். அதனால் மரணம் உண்டாய் கொண்டிருந்தது. என்ன கொண்டிருந்தது? மரணம் உண்டாய் கொண்டிருந்தது. மரணம் உண்டாய் கொண்டிருந்தது. ஆனாலும் அதிலிருந்து கொஞ்சம் மகிமை வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அவருடைய முகத்தில் வெளிப்பட்டது. மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேலர் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது இருந்தார்களே. இங்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது. மனிதருடைய மொழியில் அவர்களுக்கு மனிதருடைய பாஷையில் அதை தெரியப்படுத்த விரும்புகிறார்கள். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்படியாகவே நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள். ஆவியிலே கொஞ்சம் தியானித்தீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் இங்கு என்ன நடக்கிறது என்று. வார்த்தைகளிலே கட்டுப்பாடுகள் உள்ளன. Praise the Lord. ஹலோ, எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது இருந்தார்களே. இங்கு தெரியப்படுத்துகிறார், இந்த உடன்படிக்கையில் என்ன இருந்தது? மரணம். இந்த மரணத்துக்கு ஏதுவான உடன்படிக்கையினால் என்ன வந்தது? கொஞ்ச நேரத்திற்கு மகிமை. ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துக்கான மகிமையும் எப்படியாக இருந்தது? அதுவும் ஜனங்கள் கொஞ்சம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. சில நேரம் கருத்து தன்னுடைய முகத்தை அவர் திறந்து விட்டார். ஆனால் அங்கு ஏதோ நடந்து கொண்டிருந்தது. அந்த மரணத்தினாலும் ஏதோ நடந்து கொண்டிருந்தது. நெக்ஸ்ட், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்கிற ஊழியம் எவ்வளவு அதிகமாக மகிமை உள்ளதா இருக்கும்? இங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், இங்கு கொஞ்சம் தொடர்பு படுத்தி காண்பிக்க விரும்புகிறார். மனிதனுடைய சிந்தையினாலும் மனிதனுடைய மொழியினாலும் இதை புரிய வைக்க முயற்சிக்கிறார். ஏனென்றால் மொழிபெயர்ப்பாளர்களும் இங்கு திணறிவிட்டார்கள். அவர்களுக்கும் புரியவில்லை. அங்கு அவர்கள் கம்பேரிசன் செய்யவில்லை. எதை தெரியப்படுத்த விரும்புகிறார்கள்? ஓ ஓ ஓ ஓ வாருங்கள், இதை இங்கே விட்டு விடுவோம். திரும்ப வருவோம். அதற்கு பின்பாக புரிந்து கொள்வோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்கே திரும்ப வருவோம். சரிதானே? 2 கொரிந்தியர். இங்கே தானே நாம் இருந்தோம். எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேலர் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது இருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமை, ஒளிந்து போகிற. சரிதானே? பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இதை கவனத்தில் கொள்ளவும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. சொல்லுங்கள், நான் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறேன். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறீர்கள்? நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நீங்கள் எந்த பிரச்சனையிலும் இல்லை. இது உங்களுடைய எந்த கெட்ட நேரமும் இல்லை. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. நெக்ஸ்ட், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய. இதுதான் இங்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். பழைய நியாயப்பிரமாணம் எதுவாக இருந்தது? மரணத்துக்கு எதுவாக இருந்தது? எதில் வாசித்தோம்? 2 கொரிந்தியர். மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெத். இப்பொழுது நாம் புதிதாக பிறந்திருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால், இப்பொழுது நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இங்கு கொஞ்சம் உங்களுக்கு புரிய அளவாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இங்கே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம்? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உங்களுக்கு புரிகிறதா? கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். சொல்லுங்கள், இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். திரும்ப பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
இங்கே என்ன இருந்தது? மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். ஆனால் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். Praise the Lord. Hallelujah. 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 இங்கு தொடர்புபடுத்த விரும்பவில்லை, தொடர்பு படுத்துகிறார், ஆனால் படுத்தவில்லை. ஏனென்றால் தொடர்பு படுத்தவே முடியாது. ஒரு பிரமாணம் என்ன இருந்தது? மரணத்துக்குரிய பிரமாணம். அதில் மகிமை இருந்ததே இல்லை. அதைத்தான் தெரியப்படுத்த விரும்புகிறார். அங்கு இருப்பது போல தெரிந்தது, மகிமை இருந்தது போல. ஆனால் அந்த மகிமை என்ன ஆகிக் கொண்டிருந்தது? மங்கிக் கொண்டே இருந்தது, முடிந்து கொண்டிருந்தது. அது மகிமையே இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? அவர் கூறவில்லை, இப்பொழுது நம்ம இடத்தில் இருக்கிறது அது மோசேயுடைய மகிமையை விட அதிகமாக இருக்கும். ஏனென்றால் மோசேயிடம் இருந்தது அது மகிமையே இல்லை. ஏனென்றால் அது மகிமையா இருந்தால் என்றால் அது குறிந்திருக்கவே முடியாது. அது வெறும் என்னவாக இருந்தது? ஒரு இம்பார்ட்டேஷனாக இருந்தது. தேவனோடு உட்கார்ந்து அது வந்து விட்டது. ஆனால் ரியலான மகிமை இன்னும் வரவில்லை. அங்கு எந்த கம்பேரிசனும் இல்லை. நிழலுக்கும் மனிதனுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. Praise the Lord. Hallelujah. மனிதனுடைய நிழலில் மனிதன் இல்லை. ஹலோ, எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்பொழுதாவது நிழலை பார்த்திருக்கிறீர்களா? அந்த நிழலில் நீங்கள் இருக்கிறீர்களா? நிழலில் எதுவுமே இருக்காதே. அது உங்களுடைய கண், காது எதுவுமே இருக்காதே. எதுவுமே இருக்காது அந்த நிழலில். உங்களுடைய வயிறு, கால், முகம் எதுவுமே இருக்காதே. வெறுமனே அது ஒரு நிழல் தான். அந்த நிழல் ஒன்றுமே இல்லை. Praise the Lord. சில பேர் கூறுகிறார், இந்த மனிதன் என்னுடைய நிழல். நான் கூறுகிறேன், இவர் ஒண்ணுமே இல்லையே. ஒருவேளை நீங்க கூறுகிற ஒருவர் என்னுடைய நிழல், ஆனால் அந்த நிழல் எதுவுமே இல்லையே. நிழலில் எதுவுமே இருக்காதே. என்ன இருக்கும்? நீங்கள் அதை புகைப்படம் எடுக்க முடியுமா? அது யார் என்று சொல்ல முடியுமா உங்களால்? நீங்கள் கூறுகிற இவர் என்னுடைய நிழல் என்று. அப்படி என்றால் அந்த நிழலை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும், இது உங்களுடைய தான் என்று. ஆனால் அந்த நிழலில் பார்த்து எங்களால் தெரிவிக்க முடியாது அது நீங்கள் தான் என்று. ஏனென்றால் நிழலில் உயரம், அகலம் வேறு விதமாக இருக்கும். அது ஒளி எங்கிருந்து வருகிறதோ அதன்படியாகத்தான் இருக்கும். Praise the Lord. Hallelujah. எத்தனை பேருக்கு புரிகிறது? அது குழந்தைகளுக்கு நாம் செய்வோமே. இங்கிருந்து ஒளி கொடுத்தால் என்னவாகிவிடும்? நாய் முகமாக மாறிவிடும், ஏதோ ஒன்றாகும். Praise the Lord. Hallelujah. இங்கு அவர் தொடர்புபடுத்தவில்லை. இங்கு வார்த்தைகள் அப்படியாக தொடர்புபடுத்த மாதிரி இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி கொண்டிருக்கிறேன். அவர் அங்கு தெரியப்படுத்துகிறார். ஏனென்றால் அநேக பேர் பழைய நியாயப்பிரமாணத்தின்படியே நடந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்களை பெரிதாக்கி விடுவார். இதை செய்யுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். இதை செய்யுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். இல்லை, எதை செய்ய வேண்டுமோ அதை இயேசு கிறிஸ்து செய்து விட்டார். உங்களுக்கும் எனக்கும் அனைத்தும் கிடைத்துவிட்டு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கேட்கிறீர்களா நீங்கள்? இதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் யார் செய்து விட்டார்? இயேசு கிறிஸ்து செய்து விட்டார். எனக்கு எல்லாம் இலவசமாக கொடுக்கப்பட்டு விட்டது. என்னிடத்தில் இருப்பதற்காக நான் எந்த கடின உழைப்பும் செய்யவில்லை. வெறுமனே நான் என்ன செய்தேன்? இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டேன். என்னிடத்தில் இருப்பது எனக்கு கிடைத்து விட்டது. ஆனால் எனக்கு கிடைத்தது அந்த தகுதி யாரிடத்தில் இருந்தது? தேவனிடத்திலிருந்து. Praise the Lord. Hallelujah. சொல்லுங்கள், என்னால் எல்லாம் செய்ய முடியும். என்னால் எல்லாம் செய்ய முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த காரியத்தை புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு திருடுவதற்கு என்ன வராது, உங்களுக்கு யார் மேலும் வெறுப்பு வராது, மற்றவருடைய வளர்ச்சி உங்களுக்கு பொறாமை இருக்காது. ஏனென்றால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், என்னாலும் செய்ய முடியும். இன்ஃபேக்ட் என்னால் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்றால் அவருடைய ஜீவன் மூலமாக தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக. கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்வது அவசியம். தேவன், நான் வியாதிப்பட்டு இருந்தேன், சுகத்தை பெற்றுக்கொண்டேன். தேவன் இப்படியான மகிமையை விரும்பவில்லை. நாம் வியாதியஸ்தரை குணப்படுத்துகிறோம். நீங்கள் கூறுகிற இடத்தில் வீடு இல்லை, ஆனால் வீடு கிடைத்து விட்டது. நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் தேவனுக்கு மகிமை கொடுத்தீர்கள் என்று. ஆனால் தேவன் இப்படியான மகிமை விரும்பவில்லை. ஏனென்றால் அநேக பேர் தேவன் இல்லாமலே அவர்கள் வீட்டில் இருக்கிறார்களே. சபைக்கு அந்த ஒருவரிடம் அவர்கள் ஏற்கனவே வீடு இருக்கிறது. நீங்கள் கூறுகிறீர்கள் தேவன் எனக்கு வீடு கொடுத்தார் என்று. தேவன் இல்லாமலே எனக்கு வீடு இருக்கிறது, ஆனால் அதனால் தேவன் எதற்கு வேண்டும்? உங்களுடைய சாட்சி அவர்களை உற்சாகப்படுத்தாது. சிந்தித்து பாருங்கள். தேவன் எனக்கு வீடு கொடுத்தார், அப்படியா? எப்படி டிசைட் பண்ணுவீர்கள் தேவன் கொடுத்தார் என்று? ஏனென்றால் தேவன் இல்லாமலே என்னிடத்தில் வீடு இருக்கிறதே. எப்படி நடக்கும் இது? எப்படி நீங்கள் அந்த நபருக்கு தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த முடியும்? ஏனென்றால் அவரிடத்தில் ஏற்கனவே இருக்கிறதே. நீங்கள் கூறுகிற 2-3 மாதம் நான் உபவாசம் இருந்தேன், பிரார்த்தனை செய்தேன், அதன் பிறகு எனக்கு வீடு கிடைத்தது. இப்பொழுது நீங்கள் எப்படி நிரூபிக்க முடியும் தேவனுடைய மகிமைப்படுத்தினீர்கள் என்று? எப்படி செய்வீர்கள்? உங்களால் முடியாதே. புதிதாக வந்தவர்கள் உற்சாகம் முடியாதே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இதை புரிந்து கொள்வது அவசியம். நாம் கூறுவது தேவனுக்கு மகிமை உண்டாகிறதா?
நான் கூறவில்லை நீங்கள் சாட்சி கொடுக்க வேண்டாம் என்று. கொடுக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு சுகம் கொடுத்தாரா? கொடுக்க வேண்டும். நீங்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே சுகமாக இருக்கிறவர் எப்படி நம்புவார்? Praise the Lord. என்ன அவருடைய எண்ணத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? தேவனுக்கு மகிமை உண்டாகிறது என்று அவரால் கொடுக்க முடியுமா? அதுதான் இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறார். உங்களுடைய நற்காரியங்களை கண்டு சொல்லுங்கள், உங்களுடைய நற்கிரிகளை கண்டு. எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்கள்? லெட்ஸ் see. நீங்கள் சத்தம் கொடுக்க முடியுமா? இன்னும் அதிகமாக சத்தம் விடவும். இன்னும் சத்தம் விடவில்லையே. ஹா 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 ஹா. ஹலோ. ஓகே, மேத்யூ 5:16. வாவ் 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 வாவ். உங்கள் வெளிச்சம். சொல்லுங்கள், உங்கள் வெளிச்சம். இதை மறந்து விடாதீர்கள். என்னுடைய பேர் எழுதவில்லை இங்கே நம்முடைய எல்லாருடைய பேரும் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு தெரியப்படுத்துகிறார் கிறிஸ்துவருக்கான நோக்கம் என்னவென்று. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இங்கு செல்ல வேண்டும் என்று இப்படியான ஜீவனை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் அதற்காக வரவில்லை. எனக்கு ரொட்டி கிடைக்க வேண்டும், எனக்கு அரிசி கிடைக்க வேண்டும், பருப்பு கிடைக்க வேண்டும், வீட்டினுடைய வாடகை கிடைக்க வேண்டும், குழந்தையுடைய டியூஷன் ஃபீஸ் கிடைத்து விட வேண்டும். இது அவர்கள் கூட கிடைத்துவிடும். இயேசு கிறிஸ்து அறியாதவர்களுக்கு கூட அநேக என்ஜிஓக்கள் இருக்கிறது. குழந்தையுடைய கல்வி கட்டணங்களை கொடுத்து விடுகிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? என்ன வித்தியாசம் இருக்கும்? அநேக பேர் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறார்களே, நாமும் கொடுக்கிறோம். பிறகு அவர்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இந்த வித்தியாசம் இல்லையே. வித்தியாசம் இங்கிருந்தான் வரும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு சொல்லுங்கள். மனுஷர் அல்லது தேவனுடைய முன்பா? யாருடைய முன்பாக? சில பேர் கூறுகிறார், பாஸ்டர் உங்களுக்கு நான் பிரகாசிப்பது தெரியவில்லையா? ஆனால் என்னுடைய தேவன் அறிவார், நான் அவருடைய முன்பாக பிரகாசிக்கிறேன். நான் கூறிய சகோதரர், எங்கள் முன்பாகவும் பிரகாசிக்குங்களே. வேதம் இதைத்தானே கூறுகிறது. சொல்லாதீர்கள் நான் தேவனுக்கு முன்பாக பிரகாசிக்கிறேன் என்று. நான் கூறுவேன், மனிதர்களுக்கு முன்பாகவும் நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமே. வேதம் இதைத்தானே கூறுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு யாருக்கு முன்பாக? மனுஷர்களுக்கு முன்பாக. அநேக பேர் தங்களுக்கு சொல்லுகிறார்கள், உலகத்துக்கு தெரியவில்லை, நான் பிரகாசிக்கிறேன், ஆனால் என்னோட தேவனுக்கு தெரியுமே. சகோதரே, பிரகாசியுங்கள். அது எங்களுக்கு தெரியும் வரைக்கும் பிரகாசியுங்கள். Praise the Lord. Hallelujah. அருகில் இருப்பதை சொல்லுங்கள், உங்களுடைய வெளிச்சம். சொல்லுங்கள், உங்களுடைய வெளிச்சம். யார் முன்பாக பிரகாசிக்க வேண்டும்? அப்படியா உங்கள் அருகில் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். உங்களை பார்த்து உற்சாகம் அடைகிறார். நான் 200 பேர் கொண்டு வருவேன். அவர் நம்பர் 1 பார்ட்னர். அவர் உங்கள் அருகில் உட்கார்ந்து உற்சாகம் அடைகிறார். விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்களுக்கு பிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பிரகாசிக்க கொண்டு எப்படி பிரகாசிக்க வேண்டும்? எப்படியாக இருக்க வேண்டும்? பிரகாசிக்க வேண்டுமா இல்லையா? அப்படியாக பிரகாசிக்க கடவுது. வேதம் இதைத்தான் விரும்புகிறது. உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. பிரகாசிக்க கடவுது. பிரகாசிக்க வேண்டும். ஜனங்கள் உங்களுடைய பெயர்களை கேட்டு உற்சாகம் அடைய வேண்டும். நம்மளில் ஒவ்வொருடைய சாட்சியும் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும். கவனத்தில் கொள்ளும். ஒரு நாளைக்கு உங்களை போல நானும் இப்படித்தான் சபைக்கு வந்தேன். நான் விரும்பினேன் என்னுடைய பேரை கேட்டு கதவுகள் திறக்க வேண்டும் என்று. Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறந்தது, ஆனால் என்னுடைய நாமத்தினாலும் திறக்க வேண்டும். Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் திறக்கிறதே, ஆனால் என்னுடைய நாமத்திலும் திறக்க வேண்டும். Hallelujah. சொல்லுங்கள், உங்களுடைய வெளிச்சம் மனிதர்களின் முன்பாக பிரகாசிக்க கடவுது. கேட்கிறீர்களா? நீங்கள் சிந்திக்கவில்லை யார் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று. நீங்கள் சொல்லுங்கள், நானே நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறேன். Praise the Lord. அநேக பேர் தேடுகிறார்கள், யாராவது வந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று, யாராவது பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும். அது கிறிஸ்தவம் அல்ல. உங்கள் உதவிக்கு எந்த ஒரு நபரும் தேவையில்லை உங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக. ஏனென்றால் நீங்கள் எந்த பிரச்சனையிலும் இல்லையே. Praise the Lord. நீங்கள் எந்த பிரச்சனையிலுமே இல்லையே. நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய அன்பின் குமாரனுடைய வெளிச்சமான ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். ஆல்ரெடி மகிமையான அந்த ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது அந்த மகிமையான ஸ்தானத்தில் இருந்து நற்கிரியைகளை செய்ய ஆரம்பித்து விடுங்கள். Praise the Lord. Hallelujah. சொல்லாதீர்கள் பொருளாதாரத்தில் நான் குடிசையில் இருக்கிறேன் என்று. சில பேர் ஆவிக்குரிய ரீதியில் இன்னும் குடிசையில் தான் இருக்கிறேன் என்று இருக்கிறார்கள். அவர்களால் நல்ல வீடு இருக்க முடியும், ஆனால் எண்ணங்களினால் எங்கு இருக்கிறார்கள்? அந்த குடிசைகளில். Praise the Lord. அது அப்படியாக நீங்கள் வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்களுடைய ஆவி ஆத்மா திறந்திருக்க வேண்டும். சொல்லுங்கள், என்னுடைய வெளிச்சம்
தேவனுடைய முன்பாக. பாருங்கள், இன்னும் சில பேர் அப்படிதான். யாருடைய முன்பாக? மனிதர்கள் முன்பாக உங்களவாக பிரகாசிக்க வேண்டும். சொல்லுங்கள் உங்களுடைய பாஸ்டருடையவா. தேவன் இது தான் விரும்புகிறார். உங்கள் மூலமாக எப்படி நடக்கும்படிக்கு உங்களுடைய நற்கிரிகளை கண்டு மனிதர்கள் யாரை மேம்படுத்த வேண்டும்? தேவனை. Praise the Lord. Hallelujah. மகிமைப்பட்டால் மகிமைப்படுவது மட்டுமல்ல, வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல், சரியா? அந்த நாள் உங்கள் வீட்டில் ஏதாவது வர வேண்டும், ஏதாவது நடக்க வேண்டும். உங்களுடைய அருகில் இருப்பவர் உங்களை பார்த்து சபைக்கு வர வேண்டும். உங்களை பார்த்து அவர் சபைக்கு வர வேண்டும். உங்களுடைய உறவினர் உங்களை பார்த்து சபைக்கு வர வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய கிரிகளை கண்டு அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் அந்த இடத்துக்கு வர விரும்புகிறார்கள். இங்கு நீங்கள் பெரிய காரியங்களே செய்கிறீர்கள். அங்கு எத்தனை பெண்கள் நினைக்கிறார்கள் ஏராஸ்டர்ஸ் ஆகும்படிக்கு. ஏனென்றால் ஏராஸ்டர்ஸ் ரொம்ப அழகாக இருப்பார்களே. சம்பளம் குறையாக தான் இருக்கும், அது வேற விஷயம். Praise the Lord. உண்மை இல்லையா? அவர்களுடைய அழகை பார்த்து நினைக்கிறார்கள் நாங்களும் ஏராஸ்டர்ஸ் ஆக வேண்டும். அதே போலத்தான் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு உங்களுடைய ஒவ்வொரு பக்கத்து வீட்டுக்காரரும், ஓ எப்பொழுது என்னை அழைக்க அவர் வருவார், ஓ நினைக்கிற அவர் எப்பொழுது என்னை அழைக்க வருவார், நான் எப்பொழுது ஒரு சபைக்கு போக வேண்டும். ஏன் அவர் வரமாட்டேங்கிறார்? அவர் பிரார்த்தனை செய்கிறார், நீங்கள் அவர் வீட்டுக்கு செல்லும்படியாக. அவர் சொல்கிறார், இப்போ வேணுமா இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு போகணுமா? அவர் வர ஆயத்தமாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டுவிட்டார். Praise the Lord. Hallelujah. 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 என்ன எழுதியிருக்கிறது? இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கடுவது. இங்கே நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை என்றால் சொல்லுங்க, யாரும் எனக்கு கூறினார், பாஸ்டர் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் மகிமைப்படுத்த வேண்டும். இடையில் அந்த கமாவை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்கள் அவரை அந்த பரலோகத்தில் மகிமைப்படுத்த வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இந்த பூமியில் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இதே போலத்தான் நீங்கள் சபைக்கு செல்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நற்கிரியைகள் என்ன? எத்தனை பேர் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிறார்கள்? உங்களுடைய ஜீவன் மூலமாக நற்கிரியைகள் உண்டாக வேண்டும். இதனால் தான் உங்களுக்கு கூறின ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் நற்கிரியைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் மற்றும் உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதன் மூலமாக பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்பட வேண்டும். அவர்களும் மகிமைப்படுத்த உங்களோடு வர வேண்டும். இங்கிருந்து பெரிய காரியங்களை செய்ய கற்றுக்கொண்டீர்களோ அங்கு வர வேண்டும். Praise the Lord. Hallelujah. கேட்கிறீர்களா நீங்கள்? இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்தவனுடைய ஜீவனாக இருக்க வேண்டும். தேவன் இப்படியாகத்தான் விரும்புகிறார். இப்படியான ஒரு ஜீவனை நாம் வாழும்படிக்கு தேவன் விரும்பவில்லை. நம்மில் யாராவது ஏழ்மையாக இருக்க வேண்டும் என்று வியாதியஸ்தராக இருக்க விரும்பவில்லை. ஓ பாஸ்டர், என்னால் சபைக்கு வர முடியாது, என்னிடத்தில் சபைக்கு வர பணம் இல்லை. வாட் ஒருவேளை சபைக்கு வர உங்களிடத்தில் பணம் இல்லை என்றால் நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். அது வரைக்கும் படியுங்கள். உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைவரையும் சபைக்கு அழைத்து வரும்படிக்கு இந்த வேதம் முடிவில் ஒரு அற்புதமான செழிப்பை பற்றி பேசுகிறது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கேட்கிறீர்களா நீங்கள்? நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியாக செயல்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அவர் எழுதியும் இருக்கிறார். சொல்லுங்கள், என்னுடைய வெளிச்சம் உளவாக பிரகாசிக்கடுவது. யாருக்கு முன்பாக? மனிதர்கள் முன்பாக. Praise the Lord. கணவர் கூறுகிறார், நீ சபைக்கு செல்லக்கூடாது. அவர் சாலைக்கு செல்கிறார். உங்களுடைய மனைவினால் தான் என்னுடைய ஜீவன் மாற்றப்பட்டது. மறுநாள் கூறுகிறார், நீ எங்கு போகிறாய்? என்னை அழைத்து சொல். ஏனென்றால் அந்த தெருக்கள் முழுதும் மனைவியை பெருமை பாராட்டுவார்கள். அந்த ஊர் முழுவதும் எந்த மனைவியை இவர் சபைக்கு போகக்கூடாது என்று அடித்தாரோ அந்த மனைவியின் மூலமாக அந்த ஊர் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் கூறுவார், நானும் வருகிறேன். Praise the Lord. Hallelujah. உங்களுடைய கிரியர் எப்படியா இருக்கிறது? நற்கிரியர்களாக இருக்கிறது. உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. Hallelujah. ஆனால் இது எப்படி நடக்கும்? ஆவியின் மூலமாக. ஜக்கரியா சாப்டர் 4 verse 6. இது வெற்றியின் மிக பெரிய ஒரு ரகசியம். ரொம்ப பெரிய ஒரு ரகசியம். இதை விட பெரிய ரகசியம், இதை விட பெரிய ஒரு சித்தாந்தம் வெற்றி இருக்கவே முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் புரியவில்லை. இவருக்கு வேலை செய்கிறவர் அவருக்கு ஏன் வேலை செய்யவில்லை? இங்கு கிரியை செய்கிறார், ஆனால் அங்கு ஏன் கிரியை செய்யவில்லை? மனிதர்களால் இந்த ரகசியத்தை இன்று வரைக்கும் புரிந்து கொள்ள முடியவில்லை. 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், ஒரு அறையில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார்.
ஒரே பரீட்சை தான். ஒருவர் பாஸ் ஆகிறார், மற்றவர் ஃபெயில் ஆகி விடுகிறார். ஒரே பெற்றோர்களுக்கு 4 குழந்தைகள் இருக்கிறது. இதில் 3 பேர் நல்ல பேர், ஒருவர் அப்படியாக இருக்கிறார். ஏன் இருக்கிறார்? அவர்களுக்கு இந்த ரகசியம் புரிவதில்லை. அவருடைய அம்மாக்களுக்கும் புரிவதில்லை. இந்த 3 பேர் என்னால் வந்தவர்கள் தான். இவன் இங்கிருந்து வந்தான். அதுவும் ஒரு ரகசியம். அதனுடைய ரகசியம் என்ன? அதனுடைய ரகசியம் என்ன? அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். Praise the Lord. Hallelujah. கிறிஸ்தவம் ஆவியினாலே ஜீவிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம். நீங்கள் கிறிஸ்தவத்தை வெற்றியின் சித்தாந்தத்தினால் வாழ முடியாது. நீங்கள் கிறிஸ்தவத்தை மருத்துவருடைய மருந்தினால் ஜீவிக்க முடியாது. நீங்கள் கிறிஸ்தவத்தை உங்களுடைய டிகிரியினால் நீங்கள் வாழ முடியாது. இந்த உயர்ந்த ஜீவனை ஜீவிக்க வேண்டுமென்றால் மற்றும் இந்த பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் ஆவியோடு கூட செயல்பட வேண்டும். ஏனென்றால் இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அந்த ஆவியானவரோடு உங்களுடைய உடன்படிக்கை. ஓ பாய், ஆவியானவரோடு உங்களுடைய அந்த உடன்படிக்கை எல்லாற்றோடைய மீன்மையான இடத்தில் வையுங்கள். ஏனென்றால் நீங்கள் எதை செய்வீர்களோ அது இதன் மூலமாக செயல்பட வேண்டும், ஆவியினாலே. அப்பொழுது இது என்னவாக இருக்கும்? பிரகாசிக்கிற வெளிச்சம். Praise the Lord. அப்பொழுது உங்களுடைய வெளிச்சம் அவ்வளவாக பிரகாசிக்கும். பொழுது ஜனங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். எங்கிருக்கிறார் அவர்? பரலோகத்தில். பரலோகத்தில் சென்று அல்ல, இந்த பூமியில்தான். அதுவாகட்டும். உங்களை வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. உங்களுடைய வீட்டில் நீங்கள் நம்பர் 1 இருக்க வேண்டும். உங்களுடைய பாஸ் உங்களுடைய வேலையிடத்தில் நம்பர் 1 இருக்க வேண்டும். உங்களுடைய சொசைட்டியில் நீங்கள் நம்பர் 1 இருக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் நம்பர் 1 இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அடைந்திருக்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். யாருக்குமே உங்களை கொண்டு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. உங்கள் மூலமாக அவர்களுக்கு ஆசீர்வாதம் மட்டுமே கிடைக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. சொல்லுங்கள், ஆமென். சொல்லுங்கள், நான் வெற்றியாளனாக இருக்கிறேன். இதுதான் உங்களுடைய ஜீவன். நீங்கள் வெற்றியாளனாக இருக்கிறீர்கள். நான் கூறுகிறேன், நீங்கள் வெற்றியாளனாக இருக்கிறேன் என்றால் நீங்கள் ஆமென் சொல்ல வேண்டும். நீங்கள் வெற்றியாளனாக இருக்கிறீர்கள். நீங்கள் செழிப்பானவராக இருக்கிறீர்கள். நீங்கள் ரொம்ப பிரகாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் இப்படியான ஜீவனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் உயர்ந்த ஜீவனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் பெரிய காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. 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 மகிமை மகிமை மகிமை. நீங்கள் இப்போ வியாதியாக வந்திருந்தால் நீங்கள் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த சாட்சியை எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்கள். பிரைஸ் த லார்ட். அதுவாக இருக்க வேண்டாம். நீங்கள் வியாதிஸ்தராக இருந்தீர்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டீர்கள். இது சிறிய விஷயமாக இருக்க வேண்டாம். எல்லோருக்கும் சென்று தெரியப்படுத்துங்கள். ஒருவேளை நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள் என்றால் நான் உங்களை அடித்து விட்டால் எனக்கு தெரியும். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று விடுவீர்கள். தெரியவில்லை எத்தனை பேருக்கு முன்பாக நீங்கள் என்னை திட்டுவீர்கள். நீங்கள் சபைக்கு வந்தீர்கள், நாங்கள் உங்களை சுகப்படுத்தினோம். எத்தனை பேருக்கு முன்பாக நீங்கள் தெரியப்படுத்த இருக்கிறீர்கள். உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. வாவ் வாவ் வாவ். இது உங்களுக்கு காணிக்கை, தசம பாகம், பார்ட்னர்ஷிப் கொடுக்க வேண்டிய நேரம். நன்றி. நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறீர்கள் என்றால் எங்களுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காணிக்கைகளுக்காக ஜெபிப்போம். தசம பாகத்திற்காக ஜெபிப்போம். பார்ட்னர்ஷிப்காக, விசேஷமான விதைகளுக்காக. நன்றி பிதாவை. இந்த காணிக்கைகளை, தசம பாகத்தை, முதல் காணிக்கைகளை, இந்த விசேஷமான இந்த விதைகளை கொண்டு வரும்படியான அணுகரை கொடுத்ததுக்காக நாங்கள் எப்படியா கொடுத்திருக்கிறோமோ உங்களை நாங்கள் மரியாதைப்படுத்திக்கிறோம்.
இதற்கான இரட்டிப்பான நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். உடைய காணிக்கையில் உடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறோம், பெருக்கத்தை சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த உலகம் முழுவதிலும் உடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் முதன்முறையாக வந்தீர்கள் என்றால் உங்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். நீங்கள் எழுந்து நிற்கலாம். முதன்முறையாக வந்தவர்கள் நீங்கள் எங்கே ஒரு சென்டரிலும் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களை வரவேற்கிறோம். இந்த பிரார்த்தனை என்னோடு நீங்கள் சேர்ந்து செய்வோம். ஏனென்றால் நீங்களும் இந்த பெரிய ஜீவனை ஜீவிக்கும்படியாக பிரேஸ் த லார்ட். இந்த ஜபத்தை உங்கள் வாயில் மூலமாக சொல்லவும், வாயில் மூலமாக என் முன்பாக சொல்லவும். நன்றி பிதாவே, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என் ஆவியை காப்பாற்றுவதற்காக சிலுவையில் அவர் மரித்தார். நீர் அவரை 3வது நாள் மரித்தோர்ந்து எழும்பச் செய்தீர். அவரை இன்று எப்பொழுதுமா ஜீவிக்கிறார். நன்றி பிதாவே. நான் வாயினால் அறிக்கையிடுகிறேன், இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவனாகவும் இரட்சகராகவும் இன்று முதல் நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். இன்று நான் பிழைத்திருக்கிறேன். இன்று முதல் நான் தேவனுடைய குமாரன். நன்றி பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் எங்களுடைய விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்கிரீனில் நான் கூறுகிறேன். நீங்கள் இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய பிரார்த்தனை கேட்டிருக்கிறார். நீங்கள் பிழைத்து இருக்கிறீர்கள். நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். இந்த குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் எப்பொழுதும் இவர்கள் மேல் இருக்கும். இவர்கள் மீது சாத்தானுக்கு எந்த அதிகாரம் கட்டுப்பாடும் இல்லை. இவர்கள் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். இவர்களை நான் புத்தியோடும் புரிதலோடும் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அன்போடும் ஆவியோடும் உடைய ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லும் திரும்ப மகிமை, மகிமை. நாம் எழுந்து நிற்போம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபையும் என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நடித்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது.